இப்போதைக்கு எம்சியோட புது அவெஞ்சர்ஸ், த நியூ அவெஞ்சர்ஸ் யாரு? தண்டர்போல்ட்ஸ் தான். ஆனால் அந்த பேரை நீ வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட எண்ட்லேயே ஃபால்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் பேருக்கு காப்பரேட் போட்டிருப்பாரு. இந்த 2 அவெஞ்சர்ஸோட அந்த லோகோ நோட் பண்ணி பாருங்க. ஆப்வியஸாக ஓஜி அவெஞ்சர்ஸ் லோகோ தான் பெஸ்ட்டு. பட் அதையே கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணி இந்த நியூ அவெஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா புது லோகோ கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா கோவம் வருமா வராதா? ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி ஃபால்கன் அந்த பேரை கொடுக்க மாட்டோன்னு காப்பரேட் போட்டிருக்க அந்த சமயத்தில் அந்த காப்பரேட் மார்வல் எம்சியூவை தாண்டி ரியல் லைஃப்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கீங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் சாதா அவெஞ்சர்ஸ் சொல்லி இருந்த அந்த ட்விட்டர் பேஜ் இப்போதைக்கு காப்பிரைட்டட் அவெஞ்சர்ஸ் சொல்லி மாறி இருக்கு. ரியல் லைஃப்லேயுமே அந்த காப்பிரைட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சூப்பராகவே இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நியூ அவெஞ்சர்ஸ் டைட்டிலும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நியூயார்க்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த உலகத்தை காப்பாற்றிருக்காங்களே. உலகத்தை காப்பாற்றுறவங்கள அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போதைக்கு புதுசாக அந்த டீம் ஃபார்ம் ஆகிருக்க அந்த சமயத்தில் நியூ அவெஞ்சர்ஸுங்கிறது நல்லா தானப்பா இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் பேருமே நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டூம்ஸ்டே வரும்போது இவங்க எல்லாருமே ஆப்வியஸாக ஒன்றா சேர்ந்துருவாங்க போல தான் தோணுது. நியூ அவெஞ்சர்ஸ், ஓல்டு அவெஞ்சர்ஸ், டார்க் அவெஞ்சர்ஸ்லாம் கிடையாது. இந்த உலகத்தை காப்பாற்ற போடுறவங்க எல்லாருமே அவெஞ்சர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாகவே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். யார் இப்போ ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?